வணக்கம். தேனி சமையலில் கரம் மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பவுடர் நிறையா வேரியேஷன்ஸில் வரும். சில பேர் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பண்ணுவாங்க, சில பேர் நிறையா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஸ்பைசஸ் எடுத்து அதை குறிப்பிட்ட அளவில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்பைசினஸ் குழம்புல சேர்க்கும் போது நல்லா இருந்தது. இதை எப்படி பண்ணலாம் நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், அன்னாச்சிப்பூ 2. அன்னாச்சிப்பூ நட்சத்திர சோம்புன்னு கூட சொல்லுவாங்க. சுருள் பட்டை 2 இன்ச் அளவுக்கு 3 பீஸு, 12லேருந்து 15 வரையும் லவங்கம், 6 பச்சை ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஜாவித்ரி அதாவது ஜாதி பத்திரி 1 பீஸு, கல்பாசி வாசனைக்காண்டி கொஞ்சம், ஒரு 4 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிளகாய் வத்தல் ஒரு 10. இது எல்லாத்தையும் வாணலில் போட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடலாம். இதில் வத்தலை போட்டு அதை கரிகிராமல் வறுத்து தனியாக வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ வத்தலை எடுத்துடுறேன். இனி ஃபஸ்ட்டு கொத்தமல்லி விதையை போட்டு நல்லா வாசம் வர வரையும் வறுக்கணும். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா எந்த பொருளுமே கருகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தெடுத்துடலாம். நம்ம கொத்தமல்லியோட அளவு மிச்ச பொருளோட அதிகமாக இருக்கிறதுனால தனியாக வறுத்துக்கிடலாம். எதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் 2-3 பொருளாக சேர்த்து கூட நீங்கள் போட்டு வறுத்து இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் வாசம் வந்துருச்சு. நம்ம இப்போ அதை இறக்கிடலாம். இனி சோம்பையும் சீரகத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இன்னும் 2மே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம். அதனால் 2ஐயும் சேர்த்து அதையும் நல்லா வாசம் வர வரையும் வறுக்கணும். அடுத்து மிளகு ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நம்ம இறக்கிட்டு மீதம் இருக்க எல்லா பொருளையுமே ஒன்றா போட்டே வறுத்துடலாம். மிளகு நல்லா சூடேறிச்சு. இனி நம்ம மீதம் இருக்கிற எல்லா பொருளையும் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், அதனால் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக நல்லா சூடு காட்டிட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுத்தோம்னா தான் ஈஸியாக நல்லா பொடியாகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். வாசமும் நமக்கு நல்லா அதிகமாக இருக்கும் பவுடரில். இப்போ கசகசாவை மட்டும் நான் தனியாக நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கசகசா சீக்கிரமே கருகிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் அதை போட்டு லேசாக ஒரு பரட்டி எடுத்துடலாம். போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிடும் கசகசா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தட்டில் மாற்றிடலாம். அடுத்து லேசாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பெருங்காயத்தை போட்டு பொரிய விட்டுருவோம். அப்போ தான் அதை ஈஸியாக பொடி பண்ண முடியும். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் பொடி பண்ணணும். ஏற்கனவே ஜாதிக்காயை பொடி பண்ணியே வச்சுருக்கேன். அதனால் அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ கரம் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்பைசினஸ் தேவைப்படுற எந்த ஒரு டிஷ்லேயும் நீங்கள் சேர்க்கலாம். கடைசியாக சேர்க்கும் போது ரொம்ப மனம் இருக்கும் டிஷ்ஷுக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.